எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த காலைவெளி தியானத்திலும் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தியானத்திற்காக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் தியானிப்போம். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையாகவே இது இருக்கிறது. இந்த வார்த்தை தேவனுடைய இருதயத்தின் மனக்லேசத்தையும் அதே சமயத்திலே தேவன் அவர்கள் மேல் கொண்ட அன்பையும் வெளிக்காட்டும் வார்த்தையாகவே இது இருக்கிறது. அநேக நாட்களாய் என்னை மறந்துவிட்டார்கள் என்று சொல்லும் பொழுது தேவன் அவர்களுக்கு அந்நியமானவர் அல்ல, மறப்பதற்கு தூரமானவரும் அல்ல. இங்கு எரேமியா ஒரு உருவகத்தை பயன்படுத்துகிறார். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? ஒருபொழுதும் இந்த நிகழ்வு நடக்கவே நடக்காது. ஒரு மணப்பெண் தன் ஆபரணத்தையும் தன் ஆடையையும் ஒரு காலத்திலும் மறக்க மாட்டாள். அவ்விதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருக்கமான உறவு இருந்தது. அது தொன்று தொட்டே அவருடைய முற்பிதாக்களோடு கூட சம்பந்தப்பட்ட விதத்துல அவருடைய வாழ்க்கையோடு கலந்த ஒரு உறவாக இருந்தது. தேவன் அவர்களுக்கு நெருக்கமானவராக இருந்தார், அவர்களை வழிநடத்தினவராக இருந்தார், அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய தேவனாக இருந்தார், அவர்கள் கூட இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் அநேக நாட்களாக இந்த தேவனை மறந்துவிட்டார்கள் என்பதுதான் தேவனுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில இந்த ஜனங்கள் தேவனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை ஆச்சரியமாக இருக்கிறது. 35வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் குற்றமில்லாது இருக்கிறோம், நாங்கள் பாவம் செய்யவில்லை. 23வது வசனத்துல நாங்கள் தீட்டுப்படவில்லை என்று தேவனை பார்த்து அங்கே சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாருடைய இருதயத்தையும் அறிந்த தேவன் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி என்னை விட்டு விலகி போய் என்னை மறந்த ஜீவியம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அப்படியெல்லாம் நடக்கவில்லை, நாங்கள் சரியாக தான் நடக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இதை நாம் படிக்கும் பொழுது விசுவாசிகளாகிய நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? ஏன் இந்த வசனத்தை நாம் எடுத்து தியானிக்க வேண்டும்? ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இவ்விதமாக சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்துள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள் தேவன் ஏன் அவைகளை நமக்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவைகள் எல்லாம் முடிவு காலத்தில் வாழக்கூடிய நமக்கு எச்சரிப்புண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளிலிருந்து நாம் சத்தியங்களை கற்றுக்கொள்கிறோம், அதிலிருந்து எச்சரிப்புகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஜனங்கள் வாழ்ந்தது போல நாம் வாழக்கூடாது என்கின்ற ஒரு கருத்து அந்த இடத்திலே மேலோங்கி நிற்கிறது, எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் இன்றைய கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமும் அதே போன்ற ஒரு மனநிலைமையில் தான் இருக்கிறோம் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு 7 சபைகளுக்கு சொன்ன அந்த சத்தியத்துல, அந்த போதனையில் கடைசி சபையாகிய லவோதிக்கியா சபையை பார்த்து இதே போன்ற ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையை குறிப்பிடுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். இந்த லவோதிக்கியா சபை சொல்லுகிறது தேவனை பார்த்து, எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். தேவன் சொல்லுகிறார், உனக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது, நீ இப்படிதான் இருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே அந்த சபை சொல்லுகிறது, எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி. இது ஓரளவிற்கு அந்த எரேமியா தீர்க்கதரிசியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன அதே வார்த்தையோடு கூட அங்கே ஒத்து போகக்கூடியதாக இருக்கிறது. மேலும் அங்கே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல
இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை மறந்துவிட்டபடியினாலே அதனாலே சில அறிகுறிகள் தென்பட்டன. அவைகளை இந்த ஜனங்களுக்கு முன்பதாக வைத்து, இவைகள் எல்லாம் நீங்கள் தேவனை மறந்துவிட்டீர்கள் என்பதற்கான அறிகுறி என்பதை எரேமியா தீர்க்கதரிசி ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லுகிறார். அதை நான் சுருக்கமாக இங்கே பதிவு செய்கிறேன். அதே எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் 31வது வசனம் ஆகிய வசனங்களை படிக்கும் பொழுது, தேவன் அவர்களுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றாக இருந்தார் என்று சொல்லி படிக்கிறோம். ஆனால் இந்த ஜனங்களோ அவரை தள்ளிவிட்டு தங்களுக்கென்று என்ன செய்தார்கள் என்றால், அங்கே தண்ணீர் தொட்டிகளை உண்டாக்கி கொண்டார்கள். அதாவது தேவன் இனி எங்களுக்கு எஜமானாக இருக்க வேண்டாம், நாங்களே எங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வோம் என்று சொல்லி தங்களையே எஜமான்கள் ஆக்கி கொண்டார்கள் என்று 31வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். இது தேவனை மறந்துவிட்டதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கிறது. இரண்டாவதாக 19வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தரை பற்றும் பயம் இல்லாதிருந்தது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அங்கே சொல்லுகிறார். தேவனை பற்றும் பயம் இல்லாதது எதை காட்டுகிறது என்றால், தேவனை அவர்கள் நீண்ட நாட்களாக மறந்துவிட்டதற்கான அறிகுறியாக இருக்கிறது. மூன்றாவதாக 21வது வசனத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது, ஆண்டவர் அவர்களை நல்ல திராட்சை செடியாக என்ன செய்தார் என்றால் அங்கே நட்டார் என்று நாம் படிக்கிறோம். முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் மாறி போனது என்ன. இப்பொழுதோ அவர்கள் அங்கே கெட்ட கனிகளை தரக்கூடிய திராட்சை செடியாக அவர்கள் மாறி போனார்கள். அடுத்ததாக 4ஆவதாக பார்க்கும்போது 24வது வசனத்துல, தன் இச்சையின்படி தங்கள் இஷ்டப்படி நடக்கக்கூடிய காட்டு கழுதைகளாக மாறி போனார்கள் என்பது தேவனை மறந்ததற்கான அறிகுறியாக இருக்கிறது. தங்கள் இச்சையின்படி இஷ்டத்தின்படி நடத்தல். 5ஆவதாக 27வது வசனத்துல, கர்த்தருக்கு முதுகை காட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 5 காரியங்களை எரேமியா தீர்க்கதரிசி முன்வைத்து என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நீங்கள் கர்த்தரை நீண்ட நாட்களாக மறந்ததனுடைய அறிகுறியாகவே இது இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இது எதற்காக நாம் சிந்திக்கிறோம் என்றால், இது போன்ற அறிகுறிகள் நம் வாழ்க்கையிலே தோன்றுகிறதா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிகுறிகள் இருக்கும் என்றால் நாம் தேவனை மறந்து வாழ்கிறோம், நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்கின்ற எச்சரிப்பை இந்த வசனம் நமக்கு தருகிறது. ஆகவே இந்த காலைவெளியிலே நாம் இவைகளை சிந்தித்து பார்த்து நாம் தேவனிடத்தில் திரும்புவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.